Good morning to all. Question tag 2 பார்க்கலாம் இன்னைக்கு. Question tag 1 rules எல்லாம் கரெக்டா பார்த்தோம். அது எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த எக்ஸம்ஷன்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். போன கிளாஸ்ல இந்த அட்வர்ஸ் ஆஃப் நெகேஷன் எழுதி போட்டேன். ஞாபகம் இருக்கா போர்டில்? Question tag 1 பார்க்காம Question tag 2 பார்த்தா புரியாது. Question tag 1 கண்டிப்பா எடுத்து பாருங்க. புரியுதா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 32 எடுத்துக்கோங்க. கிளாஸ் புரியுதா? பிடிச்சிருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, வீடியோ தொடர்ந்து வரும். புரியுதா? சரி. எவரிபடி வாஸ் பிரசன்ட். எவரிபடினா ஒத்தத்தரும் அர்த்தம். எவரி ஒன், எவரிபடி அப்படிலாம் சொன்னா ஒத்தத்தரும் அர்த்தம். ஆனா பொதுவான அர்த்தம் என்ன அர்த்தம்? பொதுவாக பேசும்போது எல்லாருமே இருந்தாங்க, ஆல்ன்ற அர்த்தத்தில் பேசுகிறோம். ஆனால் வர்பு போடும்போது எவரி, எவரி ஒன், எவரி திங், எவரிபடின்னு வந்தால் சிங்குலர் வர்பு போடுவோம். ஆல்னு சொன்னோம்னா ப்ளூரல் வர்பு போடுவோம். எவரிபடி வாஸ் ப்ரெசன்ட்னாலும் ஆல் வேர் ப்ரெசன்ட்னாலும் ஒரே அர்த்தம் தான். இந்த மாதிரி ஒரு நிறைய இடம் கூட இருக்குது. சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்டில் பார்க்கலாம். கன்கார்ட்னு பேர். இப்போ இந்த சாப்டர் பார்க்கலாம். இந்த எவரிபடி, எவரி ஒன், சம்படி, சம் ஒன், எனிபடி, எனிவன், நோபடி, நோவன்றதா நன், ஈச், இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்ததுன்னா சென்டென்ஸில் வர்பு வந்து சிங்குலரில் இருக்கும். ஆனால் டேக் எழுதும்போது ஹீ ஷீலாம் வச்சுக்கூடாது. டேக் எழுதும்போது தேன்னு வச்சுக்கணும். இது ஒரு ரூலு. இதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சென்டென்ஸில் என்ன இருக்கு பாருங்க. எவரிபடி வாஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு இருக்கு. வர்பு எது? வாஸ். இப்போ வர்பை எடுத்து போட்டுக்கிறோம். போட்டுக்கலாமா? இடம் இல்லை, இங்கே எழுதுறேன்னு கவனிங்கோ. வாஸ் போட்டாச்சா? இந்த சென்டென்ஸ்க்கு எழுதுறேன். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? எவரிபடி நெகட்டிவ் இல்லை. நெகட்டிவ் இருக்கா இல்லையான்ட்டு போன சாப்டர் எழுதி போட்டு பாருங்க. அது இருக்கும் பாருங்க. நாட் இல்லை. அப்போ நாட் போட்டுக்குவோம். வாஸோட நாட் போட்டால் வாசன். சப்ஜெக்ட் எது? எவரிபடி. எவரிபடி வந்தால் என்ன போட்டுக்கணும்? தே போட்டுக்கணும். நல்லா கவனிங்க. தே போடணும். இப்போ கேள்வி, தே வந்தா வாஸ் வருமா வேர் வருமா? தே வந்தா வேர் தான் வரும். பிஓ டேபிள் பாருங்க, நல்லா புரியும். அப்போ வாஸ் அண்ட் தே போடக்கூடாது, வேர் அண்ட் தே தான் போடணும். இதெல்லாம் சார் ஏடாகூடும் அப்படின்னா இவ்வளோதான். கிராமரில் நிறைய சாப்டர் இப்படி தான் இருக்குது. வேர் அண்ட் தே, WERENT, வேர் அண்ட் தே. புரிஞ்சுதாது? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. Praveen used to criticize all. Used to வந்ததுன்னா, வர்ப்ல used to வந்ததுன்னா tag did ஞாபகம் வச்சுக்கோங்க. used to வந்தா tag did. Praveen used to criticize all. வர்ப் எது? used to. அப்போ verb did. did போட்டாச்சா? போட்ட கையோட சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? பிரவீன் யூஸ்டு டு கிரிட்டிசைஸ் ஆல். நெகட்டிவே இல்லை. அப்போ டிட் பக்கத்தில் நாட் போட்டுக்கணும். போட்டுக்கலாமா? டிட்டோட நாட் போட்டால் டிண்ட். சப்ஜெக்ட் எது? பிரவீன். ஹி. டிண்ட் ஹி. பிரவீன் யூஸ்டு டு கிரிட்டிசைஸ் ஆல். டிண்ட் ஹி. அடுத்தது, திஸ் இஸ் ரேதர் அர்ஜென்ட். ரேதர்னா மிகவும் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அட்வர்ப். ரேதர்னு அர்த்தம், வெரின்னு அர்த்தம். திஸ் இஸ் ரேதர் அர்ஜென்ட். இது மிகவும் அவசரமானது. இந்த டேக் சப்ஜெக்ட்ல திஸ், தட் எல்லாம் வந்ததுன்னா, திஸ், தட் எல்லாம் வந்தா சப்ஜெக்ட் இட். தீஸ், தோஸ்லாம் வந்தா சப்ஜெக்ட் தே. இதுக்கு முன்னாடி இந்த ஒன்று சொல்ல மறந்துட்டேன், கவனிங்க. எவரிபடி, எவரி ஒன், சம்படி, சம் ஒன், எனிபடி, எனி ஒன், நோபடி, நோ ஒன், நன், ஈச், இதெல்லாம் மனுஷனை குறிக்கிறதுனா உயர்தனை அக்ரணி சொல்றோம் இல்லையா? பீப்புளை குறிக்கிறது அப்படின்னா டேக் சப்ஜெக்ட் தே. அதுக்கு பதிலாக எவரிதிங், சம்திங், நத்திங், எனிதிங், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா டேக் சப்ஜெக்ட் இட். அப்படின்னு என்ன அர்த்தம்? திஸ் இஸ் ரேதர் அர்ஜென்ட். வர்ப் எது? இஸ் போட்டாச்சு. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை. isn't. சப்ஜெக்ட் எது? திஸ். திஸ் வந்தாலும் வச்சுக்கணும், இட்னு வச்சுக்கணும். isn't it?
that was hardly mentioned. that was mentioned னா குறிப்பிடப்பட்டது சொல்லப்பட்டது. that was hardly mentioned னா சொல்லப்படவில்லை குறிப்பிடப்பட்டது. hardly க்கு என்ன அர்த்தம்? not அர்த்தம். verb எது? was. sentence நெகட்டிவ் இருக்கா? இருக்கு. hardly இருக்கு. not போடக்கூடாது. அப்போ was சப்ஜெக்ட் எது? that. that வந்து என்ன போட்டுக்கணும்? it ன்னு போட்டுக்கணும். அப்போ was it. ஆன்சர் என்னது? was it. arrange my things. நாலு சென்டென்ஸ் வரிசையா கவனிங்க. arrange my things. Please allow them. Never accept bribes. Please do not make a noise. இந்த வாக்கியெல்லாம் பாருங்க, கட்டளை மற்றும் வேண்டுகோள் வாக்கியங்கள். arrange my things. என்னோட பொருளை ஏறக்கட்டுப்பா. திங்ஸ் எல்லாம் ஏறக்கட்டு, அரேஞ்ச் பண்ணு. ப்ளீஸ் allow them. தயவு பண்ணி அவங்கள உள்ள விடுங்க. never accept bribes. ஒருபொழுதும் லஞ்சத்தை வாங்காதே, லஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளாதே, லஞ்சத்திற்கு சம்மதிக்காதே. ப்ளீஸ் do not make a noise. தயவு பண்ணி சத்தம் போடாதீங்கப்பா. கரெக்டா? ஸோ இதெல்லாம் இந்த நாலு வாக்கியம் என்ன வாக்கியம்? கமாண்ட் அல்லது ரெக்வெஸ்ட். ஸோ வாக்கியம் கமாண்டாக இருந்ததுன்னா டேக் வில் யூ. சென்டென்ஸில் நெகட்டிவ் இருக்கோ இல்லையோ, சென்டென்ஸில் நெகட்டிவ் இருக்கோ இல்லையோ அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் இங்கே மாறாது. பொதுவாக கொஸ்டின் டேக்ல என்ன சொல்லுவோம்? சாதாரண வாக்கியமாக இருந்தால் டேக்கில் நாட் போட்டுக்கோங்க, நெகட்டிவ் வாக்கியமாக இருந்தால் டேக்கில் நாட் போடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இது எக்ஸாம். இந்த சாப்டர் முழுக்கவே இன்னைக்கு கொஸ்டின் டேக் 2 முழுக்கவே எக்ஸாம்ஷன்ஸ் தான். புரியுதா? சரி, அப்போது arrange my things கட்டளை வாக்கியம். will you please allow them. தயவு பண்ணி அவங்கள அனுமதியுங்க. என்ன வாக்கியம்? ரெக்வெஸ்ட். ஒரு சில கிராமர் புக்கில் கமாண்டுக்கு வில்லும் ரெக்வெஸ்ட்டுக்கு கேனும் போட்டிருக்காங்க. ஒரு சில கிராமர் புக்கில் கமாண்ட் ரெக்வெஸ்ட் எல்லாத்துக்குமே வில்லு தான் டேகுன்னு போட்டிருக்காங்க. ஸோ அகடமிக்காக ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், இந்த வீடியோ பார்க்குறவங்க அகடமிக்காக ஸ்கூல் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தயவு செய்து உங்களோட கிளாஸ் மேடமோ சாரோ இருப்பாங்க இல்லையா, உங்கள் சார் இருப்பாங்க, அவங்க லெக்சரர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க டேக் நடத்தும் போது இதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா அவங்க தான் அவங்க பேப்பர் திருத்த போகிறாங்க, அவங்களுக்கு தெரியாது என்னோட மெத்தட். ஸோ இப்படி இருந்தால் வில் யூ போடுங்க, இப்படி இருந்தால் கேன் யூ போடுங்க, அதுக்கு மார்க் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேப்பர் திருத்துறாங்க. புரியுதா? இப்போ நான் ஒன்றும் பேப்பர்லாம் திருத்துறது இல்லை. அதனால இப்போதைக்கு என்ன ரூல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவங்க ஆன்சர் கீ கொடுப்பாங்க. பேப்பர் கொடுக்கும்போது, ஆன்சர் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போதே, பேப்பர் வேல்யூஷன் போது ஆன்சர் கீ கொடுப்பாங்க. ஸோ மேடம்க்குலாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அவங்கள கேட்டுக்கோங்க. கொஸ்டின் டேக் வரும்போது கமாண்ட் ரெக்வஸ்ட் ரெண்டுத்துக்குமே வில்லு தான் டேக்கா, கமாண்டுக்கு வில்லு ரெக்வஸ்ட்டுக்கு கேனான்னு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். புரியுதா? சரி, அடுத்த சென்டென்ஸ். முதல் 4 சென்டென்ஸ் முடிஞ்சுதா? ப்ளீஸ் allow them. நம்மளை பொறுத்த வரைக்கும் will you. never accept bribes. will you. please do not make a noise. will you. never accept bribes. will you. எல்லாத்துக்கும் will தான் டேக். சரி, each parent has been informed. each எல்லாம் வந்து என்ன சொல்லிருக்கேன்? டேக் they. verb எது? has been informed. has தான் வரும். ஹெல்பிங் verb மெயின் verb வந்திருக்கு இல்லையா? has எடுத்து போட்டுக்கலாமா? எழுதி பார்க்கலாம். each parent has been informed. லைனா எழுதல, வரிசையா எழுதல, பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் சொல்லும் போது இதுக்கு எங்கே எழுதுற ஆன்சர் ஏன்னா எல்லா லைனும் ரூல் எழுதியிருக்கேன், போர்டில் இடம் கிடையாது. புரியுதா? has been informed, அதுக்காக has போட்டிருக்கோம். போட்டோமா? சரி, தனியாக இங்கே எழுதுறேன், எக்ஸ்பிளனேஷன்ஸ்ன்னு எழுதுறேன்னா இதில் புரிஞ்சுக்கோங்க. has been informedல has போட்டோம். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை. அப்போ நாட் போட்டுருக்கோம். ஹேஸோட நாட் போட்டால் hasn't போட்டு சப்ஜெக்ட் போடணும். சப்ஜெக்ட் எது? ஈச் பேரண்ட். ஈச் வந்து என்ன வரும்? தே வரும். கரெக்டா? அப்போது hasn't they. இப்போ என்ன கேள்வின்னா, தே வந்தால் has வருமா? வராது. அப்போது தே வந்து என்ன வரும்? have வரும். ஞாபகம் இருக்கா? haven't they. ஸோ எக்ஸாம்லலாம் இந்த மாதிரி தப்பு ஆன்சர் எழுதி அடிச்சுட்டு ரைட் ஆன்சர் எழுதக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிருக்கேன். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த கூட ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லிருக்கேன். புரியுதா? சரி, கவனி. There were a few pens on the table. மேஜையுமே சில பேனாக்கள் இருந்தன. தேர் வச்சு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேருக்கு அர்த்தமே இருக்காது. தேர் டம்மி சப்ஜெக்ட் வச்சு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? அந்த மாடல். There were a few pens on the table. சென்டென்ஸில் சப்ஜெக்ட் தேரா வந்ததுன்னா டேக் சப்ஜெக்டும் தேர் தான்.
சென்டென்ஸில் சப்ஜெக்ட் தேர் ஆகுதுன்னா தேர் இஸ் தேர் வா தேர் ஆர் தேர் வேர் தேர் வில் பி அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா டேக் சப்ஜெக்டும் தேர் தான். சரி, verb எது? there were a few pens on the table. verb எது? were. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா சார்? ஃபியூ இருக்கு சார் சொல்லக்கூடாது. வெறும் ஃபியூ இல்லை, ஏ ஃபியூ இருக்கு, அ ஃபியூ இருக்கு. கரெக்டாக? அப்போ நெகட்டிவ் கிடையாது. அ லிட்டில் அ ஃபியூலாம் வந்தால் நெகட்டிவ் கிடையாது. வெறும் லிட்டில் ஃபியூ வந்தது நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் இல்லை, நம்ம நாட் போட்டுக்கணும். போட்டுக்கலாமா? there were a few pens on the table. verb were போட்டோம், சென்டென்ஸில் நாட் இல்லை, அதனால நாட் போடணும். weren't சப்ஜெக்ட் எது? தேர் தான். தேர் வச்சு சென்டென்ஸ் சப்ஜெக்ட் தேர் தான். weren't there. let us avoid it. நம்ம இதை தவிர்த்துடலாம். பாரு, சென்டென்ஸ் லெட்டில் ஆரம்பிச்சதுன்னா என்னென்ன வரும்? லெட் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பர்சனும் தேர்ட் பர்சன் தான் வரும். லெட் பக்கத்தில் செகண்ட் பர்சன் வராது. அப்போ லெட் பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் என்னென்ன இருக்கு? சிங்குலர்னா மீ, ப்ளூரல்னா அஸ். கரெக்டா? இப்போ லெட் மீன்னு வந்ததுன்னா டேக் ஷல் ஐ. லெட் மீ வந்தா டேக் ஷல் ஐ. லெட் அஸ் வந்தா டேக் ஷல் வி. ஞாபகம் வச்சுக்கோ. மீன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர், அப்போ ஐ. அஸ்ன்றது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ளூரல், அப்போ வி, ஷல் வி. she need accept this proposal, she need not accept this proposal. இது ரெண்டும் என்னது? அதுக்கு அடுத்தது VP should be on the stage. இது மூணுமே ஹெல்பிங் verb மெயின் verb மாடல். போன கிளாஸ்ல பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ மூணுத்துக்கு என்ன ஆன்சர் வரும்? நீட் அக்செப்ட். நீட் ஹெல்பிங் verb, அக்செப்ட் மெயின் verb. அப்போ நீட் எடுத்து போட்டுக்கோ. நீட். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? நெகட்டிவ் இல்லை, அப்போ நாட். நீடன்ட் சப்ஜெக்ட் எது? ஷி. நீடன்ட் ஷி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. she need not accept this proposal. அவள் இந்த திட்டத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. verb எது? need not accept. need accept verb நடுவில் நாட் வந்திருக்கு. இப்போ முதல்ல ஹெல்பிங் verb எடுத்து போட்டுக்கோ. நீட் போட்டுட்டாச்சு. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இருக்கு, நாட் இருக்கு, அப்போ நாட் போடக்கூடாது. சப்ஜெக்ட் எது? ஷி. நீட் ஷி. ஸோ முதல் சென்டென்ஸ்க்கு டேகு நீட் அண்ட் ஷி, ரெண்டாவது சென்டென்ஸ்க்கு டேகு நீட் ஷி. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. the VIP should be on the table, on the stage. the VIP should be on the stage. VIPs லாம் ஸ்டேஜ் இருக்கணும்பா, கண்டிப்பாக இருக்கணும். ஹெல்பிங் verb மெயின் verb தான். should ஹெல்பிங் verb, be மெயின் verb. அப்போ ஹெல்பிங் verb எடுத்து போட்டுக்கோ. should. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை, அப்போ நாட். should not, shouldn't. சப்ஜெக்ட் எது? the VIPs. VIPs என்னன்னு சொல்லலாம்? தேர்ட் பர்சன் ப்ளூரல், அவர்கள். shouldn't they. அடுத்தது one must keep one's promise. சென்டென்ஸில் சப்ஜெக்ட் ஒன் வந்ததுன்னா டேக் சப்ஜெக்டும் ஒன் தான். ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்னுன்னா சார் ஒன்று ஹீயாக இருக்கும் அல்லது ஷீயாக இருக்கும். அப்போ டேக் ஹீ அல்லது ஷீ போட்டுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. சென்டென்ஸ் ஒன்னில் ஆரம்பிச்சதுன்னா டேக் சப்ஜெக்டும் ஒன் தான். சென்டென்ஸ் சொல்லுங்க. ஒன் மஸ்ட் கீப் ஒன்ஸ் ப்ராமிஸ். ஒருவன் தன்னுடைய வாக்குறுதியை சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும், காப்பாற்ற வேண்டும். verb எது? must keep. ஹெல்பிங் verb மெயின் verb. அப்போ அந்த மஸ்ட் எடுத்து போட்டுக்கிறோம். மஸ்ட். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை, அப்போ நாட் போட்டுக்கிறோம். மஸ்ட் நாட். சப்ஜெக்ட் எது? ஒன் சென்டென்ஸ் சப்ஜெக்டாக வந்தா டேக் சப்ஜெக்டும் வந்தான். மஸ்ட் நாட் ஒன். MUST போட்டு N போட்டு MUST போட்டு N போட்டு அப்பாசி போட்டு T போட்டு மஸ்ட் நாட் ஒன். அடுத்தது we ought not to violate traffic rules. நாம் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாத நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆட்டுக்கு என்ன அர்த்தம்? நிர்பந்தத்தில் இருத்தல். லெவல் 1ல எடுத்து பாருங்க. ஹெல்பிங் வெர்ப்ஸ் நடத்திருப்பேன். ஹெல்பிங் வெர்ப் ought வந்தா டேக் சப்ஜெக்ட் should. டேக் சப்ஜெக்ட்ல வெர்ப், டேக்ல போட வேண்டிய வெர்ப் should. அப்போ என்ன வரும்? வெர்ப் should போட்டோம். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? we ought not to violate traffic rules. ought பார்த்தா நாட் வருது, அப்போ இங்கே நாட் போடக்கூடாது. சப்ஜெக்ட் எது? we. அப்போ should be. நாம் போக்குவரத்து விதிகளை மீறக்கூடாத நிர்பந்தத்தில் இருக்கிறோம். should be. மீறணுமா? one of us has the list. இந்த one of பக்கத்தில் us வந்ததுன்னா, one of பக்கத்தில் us வந்ததுன்னா டேக் சப்ஜெக்ட் we. எப்படி இருக்கும் சென்டென்ஸ்? ஒன் ஆஃப் அஸ் ஹஸ் த லிஸ்ட். verb எது? ஹேஸ். மெயின் வர்பாக வந்துருக்கு. பக்கத்தில் என்ன இல்லை? V3 இல்லை சென்டென்ஸில். அப்போ மெயின் வர்பாக வந்துருக்கு. நேற்று நடத்திருக்கோம். ஹேவ் ஹேஸ் ஹேட் மெயின் வர்பாக இருந்தால் என்ன ரோல்?
ஹெல்பிங் வர்பாக இருந்தால் ஒன்று நடத்தியிருக்கோம் கவனிங்க. காலம் 2ன்னு நினைக்கிறேன். காலம் 2ல் என்ன இருக்கும்? ப்ரெசன்ட்னா டூ, டிஎஸ்பினா டஸ், பாஸ்ட் டென்ஸ்னா டிட், ஃபியூச்சர் டென்ஸ்னா வில். சரி, ஹேஸ் வந்துருக்கு டிஎஸ்பி, அப்போ டஸ் தான் போடணும். போடலாமா? கவனிங்க. வரிசையாக எழுதல சார், புரியலன்னு சொல்லக்கூடாது. நடத்தும் போது கவனிங்க. டஸ் போட்டாச்சா? சார் நெகட்டிவ் இருக்கா? ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் த லிஸ்ட். நெகட்டிவ் இல்லை, அப்போ நாட் போட்டுருக்கோம். டசன்ட். சப்ஜெக்ட் எது? ஒன் ஆஃப் அஸ் வந்தது. ஒன் ஆஃப் அஸ் வந்து என்ன வரும்? கவனிங்க, வி வரும். டசன்ட் வி அப்படின்னு வந்திருக்கு. நல்லா கவனிங்க. வி வந்தால் டஸ் வருமா? வி வந்து என்ன வரும்? டூ தான் வரும். அப்போது இதை மனசுக்குள்ளே எழுதி பார்த்து அடிச்சுட்டு டோன்ட் வின்னு எழுதணும். புரியுதா? எக்ஸாமில் மனசுக்குள்ளே எழுதி பார்த்து அடிச்சுட்டு டோன்ட் வி எழுதணும். தெரியுதா? போர்டு தெரியுதா? வெளிச்சா இருக்கா அந்த பக்கம்? டோன்ட் வி. இன்னும் கொஞ்சம் கிட்ட எழுதலாமா? ஸோ டசன்ட் பி வராது, டோன்ட் பி வரும். பிக்கெல்லாம் டஸ் வராது. கரெக்டா? டசன்ட் பி வராது, தப்பு. டோன்ட் பி. புரியுதா? தெரியுதா? போர்டில் தெரியுதா? டோன்ட் பி. அப்படி போர்டில் ஓரம் மறைச்சாலும் பார்டர் மறைச்சாலும் சென்டென்ஸ் நடத்தும் போது சென்டென்ஸ் சொல்லி நடத்துகிறோம். கவனிங்க. புரியுதா? போர்டோட ரேஞ்ச் இந்த கோடியிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கோடி வரும். இன்னைக்கே பாருங்க, அட்வர்ப்ஸ் ஆஃப் நெகேஷன்லாம் ஸ்க்ரீனில் வரவே இல்லை. வருதா இல்லையா? வரவே இல்லை பாருங்க. அதனால நடத்தும் போது கவனிங்க. ஒவ்வொரு சென்டென்ஸ் சொல்லும் போது கவனிங்க. புரியுதா? சரி. ஒன் ஆஃப் யூ ஹைட்ஸ் இட். உங்களில் ஒருவர் இதை மறைக்கிறீர்கள். ஒன் ஆஃப் யூ வந்ததுன்னா டேக் யூ. சரி, இப்போ பார்க்கலாமா சென்டென்ஸ்? ஒன் ஆஃப் யூ ஹைட்ஸ் இட். வர்பு எது? ஹைட்ஸ். ஆக்ஷன் வர்பு ஹைட்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், டிஎஸ்பி. வர்பு பக்கத்தில் எஸ் வந்திருக்கு. இப்போ என்ன போட போகிறோம்? டஸ் போட்டு போகிறோம். கரெக்டா? போன கிளாஸ் நடத்தினேன். காலம் நம்பர் 2 போட்டாச்சா? சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? ஒன் ஆஃப் யூ ஹைட்ஸ் இட்ல நெகட்டிவ் இல்லை, அப்போ நாட் போட்டுக்கிறோம். டசன்ட். சப்ஜெக்ட் எது? ஒன் ஆஃப் யூ வந்தா டேக் சப்ஜெக்ட் யூ போட்டாச்சா? சரி, யூ வந்தா டஸ் வருமா? வராது. ஐ வி யூ தேலாம் வந்தா டூ தான் வரும். அப்போ இதை மனசுக்குள்ள அடிச்சுட்டு டோன்ட் யூ. புரியுதா? மறந்துட்டேன், கவனிக்கலாம் சொல்லக்கூடாது. நல்லா கவனிக்கணும். டோன்ட் யூ. நன் ஆஃப் த சீன்ஸ் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் த ஆடியன்ஸ். பின்னாடி சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட்ல பார்க்க போகிறோம். நன்னை சிங்குலராகவும் யூஸ் பண்ணலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணலாம். டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்கார்டு நோட் சாப்டர் இருக்கும், ஸ்பாட் எரர்ஸ் இருக்கும், அதில் பார்க்கலாம் பின்னாடி. இப்போ இந்த சாப்டரில் கொஸ்டின் டேக் பார்க்கலாம். நன் ஆஃப் த சீன்ஸ் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் த ஆடியன்ஸ். ஏதோ ஒரு படம் போகிறோம், போயிட்டு அந்த ஒரு சீன் கூட நல்லா இருப்பா, குப்பப்பா, யாருக்குமே பிடிக்கல ஜனங்களுக்கு, என்னமோ எதிர்பார்த்து போனோம், ஒன்றுமே இல்லை. அப்போது நன் ஆஃப் த சீன்ஸ் ஹஸ் இம்ப்ரெஸ்ட் த ஆடியன்ஸ். இப்போ நன் ஆஃப் த சீன்ஸ் என்னது? சீன்ஸை பற்றி சொல்லுது, ஒரு பொருளை பற்றி சொல்லுது. நன் ஆஃப் த பீப்புள் சொல்லுது, நன் ஆஃப் த சீன்ஸ் வந்துருக்கு. இதுலேயும் சில கிராமர் சார் வந்து நன் வந்தாலே தே போட்டுக்க, சில புக்கில் அப்படிதான் இருக்குன்றாங்க. சில கிராமர் புக்கில் உயர்திணை வந்ததுன்னா தே போட்டுக்கோங்க, அக்ரிணை வந்தால் ஈட்டு போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதா? சரி. நன் ஆஃப் த சீன்ஸ் ஹாஸ் இம்ப்ரெஸ்ட் த ஆடியன்ஸ். வர்ப் எது? ஹாஸ் இம்ப்ரெஸ்ட். ஹெல்பிங் வர்ப் மெயின் வர்பாக வந்துருக்கு. அப்போ அந்த ஹாஸ் எடுத்து போட்டுக்கலாமா? போட்டுட்டாச்சு. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லைன்னு சொல்லக்கூடாது. படிங்க சென்டென்ஸை. நன் ஆஃப் த சீன்ஸ், நன்னே நெகட்டிவ் தான். கரெக்டா? அப்போ நாட் வந்திருக்கு, அப்போ நாட் போடக்கூடாது. சப்ஜெக்ட் எது? நன் ஆஃப் த சீன்ஸ். நன்னு வந்து பக்கத்தில் பர்சன்ஸை குறிச்சதுன்னா தே. நன்னு வந்து பக்கத்தில் திங்ஸை குறிச்சா இட்டு. மறுபடியும் ஐ இன்சிஸ்ட் யூ, ஸ்டூடெண்ட்ஸ் அகடமிக்காக படிக்கிறவங்க யாரெல்லாம் 9th 10th எக்ஸாம் +1 +2 எக்ஸாம் போகிறீங்களோ அவங்க நான் நடத்துகிற சாப்டர் நல்லா புரிஞ்சுட்டு அவங்கவுங்க மிஸ்கிட்ட ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்கள் இங்கிலீஷ் சார்கிட்ட இந்த எக்ஸாம்ஷன்லாம் எப்படி சார் வரும் சார் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க சார் சொல்லி கேட்டு உங்கள் சார் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இந்த எக்ஸம்ஷன் ரூலோட எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, இதில் டவுட் வந்தது சிக்கல் வந்ததுன்னா உங்கள் சார் என்ன சொல்கிறாங்களோ உங்கள் ஸ்கூல் மேடம் என்ன சொல்கிறாங்களோ அது கேளுங்க. புரியுதா? சரி, அப்போ நன் ஆஃப் த சீன்ஸ் அப்படின்றது ஒரு பொருளை குறிக்கிறது. படத்தில் ஒரு காட்சி கூட. அப்போ இட் எழுதலாமா? ஹேஸ் சண்டஸ் நெகட்டிவ் இருக்கு, நாட் போடக்கூடாது. சப்ஜெக்ட் எது? இட். ஹேஸ் இட். அடுத்தது most of the voters deny it. பெரும்பான்மையான வாக்காளர்கள் இதை மறுக்கிறார்கள். இந்த most of, half of, 1/3 இந்த மாதிரிலாம் ஃப்ராக்ஷன் வந்து நான் மூணில் ஒரு பங்கு, மொத்தத்தில் பாதி, முக்கால் பங்கு, மூணு 2 பங்கு, இந்த மாதிரிலாம் ஃப்ராக்ஷன் வருது பாருங்க. இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லாம் வந்ததுன்னா பக்கத்தில் கவுண்டபிள் ப்ளூரல் வந்தால் டேக் சப்ஜெக்ட் தே, பக்கத்தில் அன்கவுண்டபிள் வந்தால் டேக் சப்ஜெக்ட் இட். ஞாபகம் கவுண்டபிள் வந்ததுன்னா ப்ளூரலாக தான் இருக்கும். இப்போ டேக் சப்ஜெக்ட் தே, அன்கவுண்டபிளாக வந்தால் டேக் சப்ஜெக்ட் இட். இந்த ஃப்ராக்ஷன்லாம் வரும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ் டினை இட். verb எது? டினை. ஆக்ஷன் verb ப்ரெசன்ட். அப்போ டூ போட்டுக்கலாமா? சொல்லுங்க எழுதுறேன் கவனிங்க. அப்புறம் இது என்ன சார் இங்கே எழுதிருக்கீங்க, அது ஏன் சார் இங்கே நடத்துனீங்கன்னு கேட்கக்கூடாது. போர்டில் இடம் கிடையாது. சென்டென்ஸ் சொல்லிண்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கவனிங்க. மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர் டினை இட். verb எது? டினை. ப்ரெசன்ட். அப்போ என்ன பண்ண போகிறோம்? டூ போடுறோம். சரி, சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர் டினை இட். நெகட்டிவே இல்லை. அப்போ நாட் போட்டுக்கலாமா? டூவோட நாட் போட்டால் டோன்ட். சப்ஜெக்ட் எது? மோஸ்ட் ஆஃப் த ஓட்டர்ஸ். மோஸ்ட் ஆஃப் வந்திருக்கு ஃப்ராக்ஷன், ஓட்டர்ஸ் என்னது? கவுண்டபிள் ப்ளூரல். புரியுதா? அப்போ ப்ளூரல் வந்தா தி, டோன்ட் தே. ஆப்ஷன்ஸ் பாருங்க. இன் ஃபங்க்ஷன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் இஸ் வேஸ்டட். வீட்டில் விசேஷம் கல்யாணம் எது நடந்தாலும் சரி மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் என்னது? எல்லாம் இலையில பாதி பாதி சாப்பிட்டு எடுத்து போயிடுறாங்க, கீழே கொண்டு போடுறோம். அப்போ இன் ஃபங்க்ஷன்ஸ் most of the food is wasted. verb எது? is. போட்டுக்கலாமா? சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை. அப்போ நாட் போடுவோம். சப்ஜெக்ட் எது? மோஸ்ட் ஆஃப் பக்கத்தில் என்ன வந்திருக்கு? ஃபுட் வந்திருக்கு. ஃபுட் என்னது? அன்கவுண்டபிள் நவுன். உணவெல்லாம் என்ன முடியுமா? முடியாது. அப்போ ஈட். அப்போ isn't it? நிகழ்ச்சிகளிலும் வீட்டு விசேஷங்களிலும் பெரும்பான்மையான உணவு வீணாக்கப்படுகிறது. சரி, அடுத்தது there were only 3 autos in the stand. ஸ்டாண்டுக்கு போகிறோம். ஏன்டா நடந்தே வந்தேன்? இல்லைப்பா வீட்டில் இந்த ஃபங்க்ஷன்லாம் வந்தவங்களாம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் 3 ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிச்சிட்டேன்ப்பா கோவிலாம் சுற்றி பார்க்கறதுக்கு. நான் அந்த வரைக்கும் நடந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்துடுறேன். ஏன்? there were only 3 autos in the stand. ஸ்டாண்டில் 3 ஆட்டோ தான் இருந்தது. அந்த டெஸ்ட் எல்லாம் பார்த்தா 3 ஆட்டோ சரியாக போயிட்டு நம்ம ஃபேமிலி வரைக்கும் நடந்து வந்துடும்ப்பா ஸ்டேட் வரைக்கும். அப்படி தானே சொல்லுவோம். அப்போது சென்டென்ஸில் ஒன்லி வந்ததுன்னா, சென்டென்ஸில் ஒன்லின்னு வந்ததுன்னா அந்த சென்டென்ஸில் நாட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கலாம். பார்க்கலாமா? சென்டென்ஸில் ஒன்லின்னு வந்ததுன்னா நாட் இருக்குன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னு வச்சுக்கலாம். இப்போ முதல்ல நாட் இருக்குன்னு வச்சு எழுதி பார்க்கலாம். there were only 3 autos in the stand. verb எது? were. போடலாமா? வேர் போடலாமா? நல்லா கவனிங்க. 2 விதமாக ஆன்சர் எழுத போகிறோம். வேர். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? நாட் இருக்குன்னு வச்சுக்க போகிறோம். கரெக்டா? அப்போ நம்ம நாட் போடக்கூடாது. சப்ஜெக்ட் எது? there were only 3 autos in the stand. சென்டென்ஸில் there வந்ததுன்னா there தான் சப்ஜெக்ட். ஞாபகம் இருக்கா? சென்டென்ஸில் there வந்தால் there தான் சப்ஜெக்ட், டேக் சப்ஜெக்ட். இப்போ were there. ஸ்டாண்டில் 3 ஆட்டோ தான் இருந்தது. அப்படியாண்ணா? இப்போ நான் ஒன்லி வந்தால் நாட் இல்லைன்னு வச்சு எழுதி பார்க்கலாம். verb எது? were. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை. அப்போ நம்ம நாட் போட்டுக்கணும். weren't. சப்ஜெக்ட் அது there வச்சு சென்டென்ஸில் there தான் சப்ஜெக்ட். weren't there. புரியுறதா? நடத்தும் போது கவனிக்கணும். weren't there. சரியா வந்திருக்கா? வெரி குட். அடுத்த சென்டென்ஸ் கவனிங்க. let him tell the truth. let பக்கத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன் வரும், தேர்ட் பர்சன் வரும். let பக்கத்தில் செகண்ட் பர்சன்லாம் வராது. let பக்கத்தில் தேர்ட் பர்சன் வந்தால் டேக் will you. let பக்கத்தில் தேர்ட் பர்சன் வந்தால் டேக் will you. ஏன்னா கிட்டத்தட்ட கமாண்ட் மாதிரி
let him tell the truth. அவனை உண்மையை சொல்ல விடு அப்படின்னு ஒரு அர்த்தம். அவன் உண்மையை சொல்லட்டும் அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டு அர்த்தம். அவனை உண்மையை சொல்ல விடு. கமாண்ட் வந்தானே அர்த்தம் will you. எழுதிக்க பாருங்க. கமாண்ட் வந்தா will you. ரெக்வெஸ்ட் வந்தாலும் will you. இதுக்கு மட்டும் ஸ்டார் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்ஷன்லாம் அவங்கவுங்க கிளாஸில் காலேஜில் மிஸ் கிட்ட உங்கள் சார் கிட்ட மேடம் கிட்ட கேட்டுக்கோங்க. புரியுதா? ஏன்னா அவங்க தான் எக்ஸாமில் ஆன்சர் படிச்சுட்டு போகிறாங்க. கமாண்டுக்கு என்ன மேடம் டேகு, ரெக்வெஸ்ட்டுக்கு என்ன மேடம் டேகு, அதில் அஃபர்மேட்டிவ் எப்படி வரும், நெகட்டிவ் எப்படி வரும் டீட்டெயிலாக கேட்டுக்கணும். புரியுதா? மேடமோ உங்கள் சாரோ என்ன சொல்கிறாங்களோ, அகடமிக்காக ஸ்கூலில் படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை ஃபாலோ பண்ணும். சரி. The guests have to stay here. விருந்தினர்கள் இங்கே தங்க வேண்டி இருக்கிறது. have to வந்ததுன்னா tag verb do. has to வந்தா tag verb does. இந்த ஆன்சர்லாம் இதுக்கு கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆன்சர்லாம் இதுக்கு கிடையாது. அப்போ சொல்லிகிட்டே நடத்திருக்கேன், கவனிச்சுட்டே வாங்க. புரியுதா? had to வந்தா tag verb did. ஏற்கனவே used to பார்த்துட்டோம், அதுக்கு verb did. புரியுதா? சரி, இப்போ சடங்கு கவனிங்க. The guests have to stay here. verb எது? have to. அப்போ do போடலாமா? do போடலாமா? சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? The guests have to stay here. நெகட்டிவ் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? not, don't. சப்ஜெக்ட் எது? guests, விருந்தினர்கள். ப்ளூரல் என்ன வச்சுக்கலாம்? தேன்னு வச்சுக்கலாம். don't they. அடுத்தது anything may happen. anything may happen. எது வேணாலும் நடக்கலாம்பா. verb எது? may happen. helping or main verb வந்துருக்கு. இந்த நேற்று பார்த்தோம், முன் கிளாஸில் பார்த்தோம். கரெக்டாக? கொஸ்டின் டாக் 1ல ஹெல்பிங் ஒரு மெயின் ஒர்க்னா காலம் 3. அப்போ ஹெல்பிங் ஒர்க் மட்டும் எடுத்து போட்டுக்கிறோம். மே. எனிதிங் மே ஹேப்பன். சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? இல்லை. நத்திங்னு வந்தால் தான் நெகட்டிவ் இருக்குன்னு அர்த்தம். எனிதிங்னா நெகட்டிவ் இல்லை. இப்போ மே பக்கத்தில் நாட் போட்டுக்கிறோம். மே நாட். மே போட்டு என் போட்டு அப்பாசில் போட்டு டி மேன்ட் அப்படின்வாங்க சில பேர். சப்ஜெக்ட் எது? எனிதிங், எனிதிங், சம்திங், நத்திங், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா டேக் சப்ஜெக்ட் இட். அப்போ மெயின்ட் இட். மறக்காம கொஸ்டின் மார்க் போடணும். நோபடி ஹஸ் காட் அனதர் கீ ஃபார் திஸ் ரூம். வேற யாருக்கிட்டையுமே இந்த ரூம்க்கு இன்னொரு சாவி கிடையாதுப்பா. சாவி தொலைஞ்சு போச்சா போட்டு தான் உடைக்கணும். நோபடி ஹஸ் காட் அனதர் கீ ஃபார் திஸ் ரூம். verb எது? ஹேஸ் காட். ஹெல்பிங் ஒரு மெயின் வெர்பா வந்திருக்கு. ஹேவ் ஹேஸ் ஹேட் வந்துன்னா தயவு செய்து போன சாப்டர் பாருங்க. புரியுதா? கொஸ்டின் டாக் 1 பாருங்க. இப்போ அடுத்ததுலாம் கொஸ்டின் டாக் 2 எடுத்து பாருங்க. நோபடி ஹேஸ் காட் அனதர் கீ ஃபார் திஸ் ரூம். verb எது? ஹேஸ் காட். ஹெல்பிங் ஒரு மெயின் வெர்பா வந்திருக்கு. அப்போ ஹேஸ் எடுத்து போட்டுக்கோம். போட்டுக்கலாமா? இங்கே எழுதுறேன், கவனிங்க. அங்கே இடம் இல்லை, இங்கே எழுதுறேன். ஹேஸ் போட்டாச்சா? சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? நோபடி இருக்கு சார். அப்போ நெகட்டிவ் இருக்கு. அப்போ நாட் போட வேண்டாம். சப்ஜெக்ட் எது? நோபடி, நோ ஒன், எனிபடி, எனி ஒன், சம்படி எல்லாம் வந்தால் டேக் என்னது? தே. இப்போ தே போட்டாச்சா? இப்போ கேள்வி, தே வந்து ஆஸ் வருமா? வராது. அப்போ ஹாவ் தே. இந்த அடிக்கிறதுல மனசுக்குள்ள எக்ஸாம்ல மனசுக்குள்ள அடிச்சுட்டு ஆன்சர் எழுதணும். இது ஒரு வாட்டி எழுதி இப்படி அடிச்சுட்டு ஆன்சர் எழுதலாம். புரியுதா? சம்மன் ஷோட் இட் மீ. யாரோ தெரியாது எனக்கு காமிச்சாங்கப்பா. யாரும் ஞாபகம் இல்லை. இது எனக்கு ட்ரெயினில் போகும்போதோ வரும்போதோ இல்லை கடையிலோ யாரோ தெரியாது எனக்கு காமிச்சாங்க. சம்மன் ஷோட் இட் மீ. verb எது? ஷோட். பாஸ்டன்ஸ் நேற்று நடத்திருக்கோம். காலம் 2 பாஸ்டன்ஸ் வந்தால் வரும், டிட் வரும். போட்டலாமா? சரி. சென்டென்ஸ் நெகட்டிவ் இருக்கா? சம்மன் ஷோட் இட் மீ. நெகட்டிவ் இல்லை. அப்போ நாட் போட்டுக்கணும். டிண்ட். டிட் பக்கத்தில் நாட் போட்டால் டிண்ட். சப்ஜெக்ட் எது? சம்ஒன். someone, somebody, anyone, anybody, everyone, everybody இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா மனிதர்களை குறிக்கிறதுனா டேக் சப்ஜெக்ட் தே. ஒருத்தர் காமிச்சாங்க பாரு. இல்லை புரிஞ்சுதா? ஆஸ் யூஷுவல் கிளாஸ் பிடிச்சிருக்கு, கிளாஸ் புரியுது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோஸ்லாம் தொடர்ந்து வரும். லெவல் 1 மாதிரி 10 நிமிஷம் 8 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த வீடியோ முடியாது. கண்டிப்பாக மினிமம் 25 நிமிஷத்துக்கு மேலே தான் இருக்கும். போர் கூட அடிக்கும். சார் மேலே கோபமாக வரும். என்ன பண்ணுறது? கிராமர் அப்படி இருக்குது. அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் இருக்குது கொஸ்டின் டேக்கில்.
இத்தனையும் நடத்தினாலும் இன்னொரு 50 சென்டென்ஸ் எழுதி போடலாம். அவ்வளோ எக்ஸாம்ஷன் இருக்குது கொஸ்டின் டேக்கில். புரியுதா? நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். குட் நைட்.